எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன். அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நம்மளுக்கு புடிச்சது, ஏதோ ஒரு நல்ல சீனு, ஒரு கிரைமு இது மாரி தான் இருந்து படம் பார்க்குற மன ஓட்டமே அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ஆனா, இப்போ ஒரு படம் பார்த்தேன். மலையாளத்தில வந்த படம். அந்த படத்த படம் மாரியே இல்ல. சும்மா வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதுதான் பண்ணியிருக்கானுங்க அந்த படத்துல. நானும் சரி பேசிட்டே இருக்கிறானுங்கன்னு விட்டுட்டேன். சரி பார்க்கணும் இந்த படத்த. அப்படி ஒருத்தன் ஒரு 11 பேரை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை ஒரு ட்ராமா நடத்துகிறவங்களுக்குள்ள அந்த கதை வந்து நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதியிருக்கிற அப்படி எழுதியிருக்கும் போது என்னென்னா எழுதி கேமராலாம் வச்சு படம் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் சுயமாக இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று இருக்கும், 2 பேர் பேசிகிட்டு இருந்தால் அந்த மாதிரி ஒன்று இருக்கும், தனியாக உட்காந்துருந்தா நம்மளுக்குள்ளே ஒன்று இருக்கும். இது எல்லாம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள அவனுக்கு உள்ளே இருக்கிற தன்மைகளை வெளிக்கொண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்படி இந்த 11 பேர்த்துக்குள்ளேயும் இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் அந்த படத்தில் வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறான் அந்த 11 பேர்த்தில் ஒரு ரெசார்ட்டில். அது யார் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் அந்த டைரக்டர் சொல்லலை. ஆனால் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகுதியில் அந்த டைரக்டரோட விஷன் தெரியுது. அப்போது அந்த பண்ணினவனுக்கும் அந்த பண்ணாத 11 பேருக்கும் 11 பேர்த்தில் வேறு யார் வேணால் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, ஏன்னா நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு புரியலன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இது பேசியே ஆகணும், இது கட்டாயமாகி போச்சு எனக்கு இப்போ. ஏன்னா இது படம் பார்த்துட்டு நான் பேசலைன்னா அதுக்கப்புறம் நான் மறந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் வேறு படம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்தோட மைண்டு வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடும். இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் என் மனசில் இப்போ படம் பார்த்தோன்னே இருக்கிற ஃபீலில் வந்து நான் சொல்லணும்.